ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங்கில் இருந்தால் vlog வந்து மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் மாதிரி பார்க்கலாம். மித்ரன் வந்து ஸ்கூல் போயாச்சு. அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. அம்மா கூட தான் இருக்காங்க, அம்மா வீட்டில். நான் இங்கே நேட்டிவில் இருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சம்பார் ரவை கோதுமை உப்புமா தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானு. அதனால் அப்படியே கொஞ்சம் கேரட் மட்டும் துருவி போட்டுக்கலாம், கட் பண்ணி போட்டால் லேட் ஆகிடும்ன்றனால. இதுக்கு நடுவில் பாப்பா வேறு தூங்க வச்சுட்டு வந்து கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தாங்க. நடுவில் ஆட்டி விட்டுட்டு அப்படியே வந்து உப்புமாவும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கெலாம் உப்புமானா ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க வெளியில் போயிருக்காங்க. நானும் இன்லாஸ் மட்டும்தான். அதனால் 2 பேர் தான். அதனால் சரின்னு சொல்லிட்டு சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தேங்காய் சட்னி இதுங்க இருக்குன்ற மாதிரி தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு எக் ஆம்லேட், அதுக்கப்புறம் வந்து சட்னி சூடாகவே சாப்பிட்டாச்சு. பாப்பாவும் தூங்க வச்சிட்டாங்களா. ரொம்ப நாள் கழித்து சூடாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா டெலிவரி ஆனதுக்கப்புறம் சூடாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீட் பண்ணுறனால அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஏன் ரீசன் தெரியாது. அதனால் ஆறியே சாப்பிட்டாச்சு. நேற்று தான் வந்து சூடாக சாப்பிட்டேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பாப்பா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி கையோடு அவங்களுக்கு கஞ்சி வச்சிடலாம், என்ஜாய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கஞ்சி வச்சுட்டேன். வந்து நம்ம சமைச்சி வச்சிட்டா ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு 2 hours தூங்குவாங்க. எஞ்சதுக்கப்புறம் கஞ்சி குடிக்கலாம், இல்லைன்னா வந்து லன்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு 11:30க்கெலாம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தூங்கிட்டு இருக்கும்போது எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணாதான். இல்லைன்னா வந்து கொஞ்ச நேரம் ஆட்டிகிட்டே இருக்க சொல்லுவாங்க. அவங்க கூடயே இருக்கணும். அவங்க கண் பார்வையிலே இருந்தால் தான் அமைதியாக இருக்காங்க இப்போல்லாம் வர வர. அதனால் வந்து சௌசௌ சட்னி துவையல் மாதிரி அரைக்கலாம், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம். முருங்கைக்கீரை அம்மா நேற்று கொடுத்துட்டாங்க. மித்ரன் கூப்பிடும்போது எனக்கு முருங்கைக்கீரை கொடுத்துட்டு போனாங்க. அதனால் முருங்கைக்கீரை இருக்குது. அதை வச்சு எனக்கு எப்பவும் முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிடுவேன், பொரியல் எல்லாம் சாப்பிடுவேன். மேக்ஸிமம் சாப்பிடாத காய்னா கொத்தவரங்காய் கொஞ்சம் பிடிக்காது, பாவக்காய் சாப்பிட மாட்டேன். முக்கால்வாசி எல்லா காயுமே நான் சாப்பிடுவேன். ஹஸ்பண்டும் அப்படி தான், முக்கால்வாசி எல்லா காயுமே சாப்பிடுவாங்க. அந்த ஸ்வீட்டாக இருக்க காய் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. பீட்ரூட்டு, கேரட், அதுக்கப்புறம் வந்து பரங்கிக்காயும் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காய் மட்டும் பிடிக்காது. மீதியெல்லாம் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. அதுவும் வெங்காயம், தேங்காய், பருப்புலாம் நிறைய போட்டிருந்தோன்னா ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வந்து சௌசௌ சட்னி துவையல் தான் பார்க்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். குட்டி ஸ்பூனுனால 2 வாட்டி போடுறேன். அஞ்சரைப்பட்டியில் வந்து குட்டி ஸ்பூன் தானே இருக்கும், அதனால். அதுக்கப்புறம் அது கூடயே வந்து கொஞ்சம் வறுந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். பருப்பு துவையலுக்கே பாருங்கள், பூண்டு போட்டாவே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து வாசமும் நல்லாயிருக்கும். அதனால் பூண்டை வறுத்துட்டு நான் வந்து சௌசௌவையும் போட்டுக்கிட்டேன். சௌசௌ வந்து எனக்கு துவையலாக பண்ண பிடிக்கும், கூட்டு பிடிக்கும். அதில் வந்து பச்சடி மாதிரி நான் செய்வேன். ஆக்சுவலாக வெள்ளரிக்காய் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு நீங்கள் வந்து கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்திங்கன்னா, தயிரில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம், வெறும்னா கூட சாப்பிட்லாம். அப்புறம் ஒரு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை எந்த துவையலாக இருந்தாலுமே நான் கருவேப்பிலை சேர்த்துக்குவேன். எப்படியாவது ஒரு விதத்தில் சேரட்டும் அப்படின்ற மாதிரியே சேர்த்துக்குவேன். இதுக்கு நடுவில் சரி அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது மிஷின் லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு மிஷினை லோட் பண்ணி விட்டுட்டேன். நம்ம சமைக்கிறதுக்குள்ளே அது வேலை முடிஞ்சிடும், நம்ம காய வச்சுட்டு வந்துடலாம். எல்லாமே பாப்பா தூங்கும் போது பண்ணாதாங்க. பாப்பா ஏஞ்சிட்டா எங்கேயும் போக முடியாது, அவங்க கூடயே தான் இருக்கணும். அதனால் சமையலுக்கு நடுவிலே போய் அதை லோட் பண்ணிட்டு வந்தேன். காலையிலேயே முக்கால்வாசி போட்டுருவேன், இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி போட்டுருவேன். அதுக்கும் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு எந்த தொகையிலாக இருந்தாலுமே வந்து கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துட்டா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க டேஸ்ட். அது என்னோடய ஃபேவரட். பருப்பு துவையலுக்கு நான் அம்மாலாம் தேங்காவே சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் ஒரு 2 பீஸ் தேங்காய் போட்டு வந்து சேர்த்து அரைப்பேன். நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் போட்டு அரைச்சா. அதுக்கப்புறம் அது துவையலும் அரைச்சிட்டு முருங்கைக்கீரைக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் உரித்து அதையும் வதக்கி அதில் சேர்த்துட்டு, முருங்கைக்கீரைக்கு மட்டும் எனக்கு துவரம்பருப்பு போட்டால் நல்லாயிருக்குங்க. பாசிப்பருப்பு தான் எப்பயுமே பொரியலுக்கு சேர்த்துக்குவேன். ஆனால் வந்து துவரம்பருப்பு சேர்த்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
இதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிச்சன் மேடையெல்லாம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுக்க முடியல வீடியோ, ஏன்னா ஃபோன் சார்ஜில் இருந்தது. அதனால் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3:30க்கு மேலே வந்து மித்ரன் வந்து குக்கீஸ் கேட்டிருந்தாங்க. அம்மா நான் வந்தால் எனக்கு குக்கீஸ் வேணும் அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து எனக்கு பட்டர் இல்லை தம்பி அப்படின்னு சொன்னேன். அதனால் வந்து அதையும் வாங்கி கொடுத்துட்டு போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்லாம் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். திருச்சிக்கு போயிட்டார். சரி நான் இன்னும் ஒரு 4 டேஸ் கழிச்சு போவேன் ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட்க்கு, அதனால் அவருக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்றனால சரின்ட்டு குக்கீஸ் தாங்க பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்து கோதுமை மாவில் தான் குக்கீஸ் பண்ணேன், சாக்லேட் போட்டு. அவனுக்கு சாக்லேட் ஃப்ளேவர்னால் ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவும் குக்கி பண்ணலாம், நான் கோகோ பவுடர் சேர்த்து கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணேன். நான் பட்டர், ப்ரௌன் சுகர், அப்புறம் ஒயிட் சுகர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். வெறும் ப்ரௌன் சுகர் மட்டும் வச்சு பண்ணதில்லை, ட்ரை பண்ணி பார்க்கணும் அதையும் வந்து. அதுக்கப்புறம் வந்து அந்த நல்லா பீட்டரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 minutes to 4 minutes நல்லா பீட் பண்ணியிருப்பேங்க. அந்த சர்க்கரை கரையிறதுக்கோசரம் நல்லா பீட் பண்ணி எடுத்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துருச்சு. நான் எக்கெல்லாம் எதுவுமே சேர்க்கலை, எக்கெல்லாம் சேர்க்காம தான் வெறும் பட்டர், 2 ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் அதை மட்டும் நல்லா பீட்டரில் எலக்ட்ரிக் பீட்டரில் அதை வச்சு நான் பீட் பண்ணிக்கிட்டேன். இங்கே ப்ளக் பாயிண்ட்டு கரெக்டாக இல்லை, அதனால் நான் வந்து டைனிங் ஹாலில் வந்து அதை வச்சு பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் நான் அளந்து வச்சுருந்தேன், எல்லாமே வந்து அளந்து வச்சுருந்தேன். அதையும் வந்து ஒன்றும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஏர் ஃப்ரையரில் தான் பண்ண போகிறேன். நான் ஒரு வாட்டி வந்து நார்மல் ஸ்டவ்லேயும் வந்து கடாய் வச்சு ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். சரி இந்த வாட்டி ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணேன். உண்மையாலுமே சூப்பராக வந்தது டேஸ்ட்டு. ஒரு 4 டேஸ் கழித்து கூட அதோட நல்லா இருந்தது. ரொம்ப கிறிஸ்பியாகவும் செய்யலை, ரொம்ப நான் வந்து திக்காகவும் செய்யலை, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக 3 டேஸ் கழித்து கூட சூப்பராக இருந்தது. சரி ஓகே, அதில் பண்ணால் லேட் டைம் எடுத்துச்சு. சரி ஏர் ஃப்ரையரில் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை சொல்லிட்டு இதை வந்து நல்லா இது பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour வந்து நல்லா ரோல் பண்ணி டோவை ரோல் பண்ணி வச்சுட்டேங்க ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் எடுத்து வந்து நமக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு நடுவில் வந்து நம்ம போய் பாப்பா எந்திச்சிட்டாங்க. வந்து அவங்களுக்கு சும்மா சாங்ஸ் போட்டு ஒரு 2 minutes பார்ப்பாங்க, இல்லைனா ரொம்ப அழுவாங்க. ஆக்சுவலாக மித்ரனுக்குலாம் 2 years வரைக்குமே நான் வந்து டிவி ஃபோன் எதுவுமே காமிச்சதில்லை. ஆனால் மித்ரன் பார்க்குறனால அவங்க டிவி பார்க்குற மாதிரி ஆகிடுது. 1-2 பாட்டெல்லாம் போட்டால் சும்மா ஆடிட்டுருப்பாங்க. அதனால் வேறு ஆப்ஷனே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் துணியெலாம் உணர்த்திட்டு வந்துட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இது குக்கியை எடுத்துகிட்டு நான் வந்து பால் மாதிரி சும்மா நம்மளுக்கு எந்த ஷேப் வேணாலும் ஓரளவுக்கு திக்காக எடுத்து பண்ணிக்கிட்டேன். பண்ணி பால் பண்ணி 4 தான் வைக்க முடிஞ்சது. என்னோடய ஏர் ஃப்ரையரில் கெப்பாசிட்டி அவ்வளோ தான் இருந்தது. ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் ஆகாதுங்க. நான் சோடாலாம் போல், பேக்கிங் பவுடர் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸ்ப்ரெட்டெல்லாம் ரொம்ப ஆகாது. அதனால் வந்து நீங்கள் நார்மலாக லைட்டாக கேப் விட்டு வச்சா மட்டும் போதும். ஆனால் கொஞ்சம் கிராக்ஸ் இருந்தது, அது ஏன்னு எனக்கு தெரியல குக்கியில். வேறு எதுவும் ஆட் பண்ண, ஒருவேளை மில்க் ஆட் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி கிராக்ஸ் இருந்திருக்காதா என்னன்றது எனக்கு தெரியலை. ஆனால் ஆக்சுவலாக குக்கி டேஸ்ட் வந்து சூப்பராகவே வந்தது. மேலே வந்து சாக்கோ சிப் போட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு தான் வச்சுருந்தேன், அவ்வளோதான் சாக்கோ சிப் இருந்தது. மித்ரன் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்து சாப்பிட்ருவாங்க. முக்கால்வாசி நான் டார்க் சாக்லேட் தான் யூஸ் பண்ணுவேன். சாக்கோ சிப் எப்போயாவது இந்த மாதிரி ஏதாவது குக்கி செய்யணும், ஏதாவது செய்யணுன்னா வச்சுருப்பேன். ஏர் ஃப்ரையரில் வந்து வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 minutes 170 டிகிரியில் தாங்க வச்சேன். வச்சா நான் அப்பப்போ கொஞ்சம் எடுத்து பார்த்தேன், கருகிருமோன்னு ஒரு பயம் வேறு. இருந்தாலுமே ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டேன், அதெல்லாம் எதுவும் ஆகலை. அதெல்லாம் சூப்பராக வந்து எடுத்து பார்த்தேன், சூப்பராக வந்துச்சு. ரொம்ப சூடு. அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் தான் நான் எடுத்து உடச்சி பார்த்தேன். அதுக்கப்புறம் இது பண்ணேன். சரி அடுத்தது ஒன்றா வந்து மீதி இருக்க குக்கியும் வந்து ஏர் ஃப்ரையரில் பேக் பண்ணி எடுத்தாச்சுங்க. மித்ரனுக்கு வந்து ஒரே எக்ஸைட். அவங்க இருந்திருந்தாங்கன்னா இங்கேயே தான் இருந்திருப்பாங்க கிச்சன்லேயே. அம்மா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராது. நார்மலாகவே ஏதாவது பண்ண போகிறோன்னாவே நம்மளை விட அவங்க தான் எக்ஸைட்மெண்ட் அதிகமாகிடும் மித்ரனுக்கு. அதனால் வந்து அவங்க இல்லை, அதனால் பொறுமையாக உட்காந்து பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து இதுவே டைம் ஆயிடுச்சு.
இதே பாப்பா ஊன்ட்டே இருந்தாங்க கிச்சன்லேயே வந்து என் கூடயே இருந்தாங்க கடைசி இது பேக் பண்ணும் போதெல்லாம் டைம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் உடச்சி பார்த்தா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராகவே வந்துருந்ததுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் நெட்டில் பார்த்தா நானும் போய் பண்ணினேன். அடுத்த வாட்டி ரெசிபி வேணால் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, இதோட வ்ளாக் முடிஞ்சது. எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ்.